This meeting is being recorded. வந்து கஸ்டமர் ஜேர்னி நேற்று வந்து கன்சியூமர் பிஹேவியரை பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு கன்சியூமர் பையிங் பிஹேவியர் அப்படிங்கிறத நேற்று பார்த்தோம். ஸோ கன்சியூமர் பிஹேவியர் வந்து ஹவு பீப்புள் திங்க், ஃபீல், சர்ச், இவால்வேட் அண்ட் டிசைட் பிஃபோர் பையிங். ஒரு பொருளை வாங்குறீங்க அப்படின்னா, பாலா வந்து இப்போ இன்டர்ன்ஷிப் படிக்க வந்திருக்காருன்னா என்ன மைண்ட்ல இருந்திருப்பார். எடுத்தோடனே ஆப்பிள் டெக்னாலஜி ஓகே அப்படின்ட்டு வாங்காம இங்க என்ன சொல்லி தர்றாங்க, இங்க போனா நல்லா இருக்குமா, எக்ஸாம் இருக்கு, எப்படி ஃபிளெக்சிபிளா இருப்பாங்க, இதெல்லாம் பண்ணிக்கிறது தான் கன்சியூமர் பிஹேவியர் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ 5 ஸ்டேஜஸ் ஆஃப் பையிங் பிஹேவியர். ஒருத்தர் வந்து 5 ஸ்டேஜ் எடுத்துக்கிறாங்க. ஒரு பொருளை வாங்குறது அப்படின்னா 5 ஸ்டேஜ்ல எடுக்கிறாங்க. 4 ஸ்டேஜ் பையிங் ரிலேட்டட், ஒரு ஸ்டேஜ் வந்து போஸ்ட் பையிங் ரிலேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க எந்த ஒரு ப்ராப்ளத்தை வாங்கினீங்கன்னா, வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? இப்போ பாலாவுக்கு வந்து ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க லீவ்ல போய் ஒரு இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க, இதை சொல்லிடுவாங்க. நான் எங்கடா போய் வாங்குறது, இங்கே வாங்குறதா, இதுல வாங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா, இதெல்லாம் தான் ஒரு ப்ராப்ளம். ஸோ எந்த ப்ராடக்ட் நீங்க வாங்குறீங்கனாலும் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்டுக்கு தான் சொல்யூஷன் தேடுவீங்க நீங்க. இன்ஃபர்மேஷன் சர்ச். ஓகே, இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் சர்ச் பண்றீங்க, இவால்வேட் பண்றீங்க. எங்க இன்டர்ன்ஷிப் கிடைக்குன்னு அவர் தேடி இருப்பாரு. இன்ஃபர்மேஷன் சர்ச். இதுல யார் பெஸ்டா இருக்காங்க அப்படிங்கறத இவால்வேட் பண்ணிருப்பாரு. பர்ச்சேஸ் டெசிஷன். இவங்க என்ன சொல்றாங்க, இவங்க என்ன சொல்றாங்க கேட்டு நம்ம ஏதோ முடிவு பண்ணுவோம். அடுத்து அவர் கூட எப்படி நம்ம டச்சில் இருக்கோம் கம்பெனி அப்படிங்கிறத 5th ஸ்டேஜ்ல நம்ம பண்ணணும். ஸோ மார்க்கெட்டிங்கை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, நீங்க இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்க திங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆக்டிவிட்டிஸ் வந்து ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். ஸோ நம்ம எதையுமே திங்க் பண்ணாம டைரக்டா போய் நான் இன்டர்ன்ஷிப் செல் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றத விட, நான் இந்த ப்ராப்ளத்துக்கு நான் சொல்யூஷன் தர்றேன், இந்த ப்ராப்ளத்துக்கு நான் இந்த மாதிரி மெத்தட்ல உங்களுக்கு சால்வ் பண்ணி தர்றேன் அப்படின்ட்டு நம்ம அப்ரோச் பண்ணோம்னா, what we used to tell, கஸ்டமர்ஸ் வந்து ஃபீச்சர்ஸ் வாங்க மாட்டாங்க, பெனிஃபிட்ஸ் தான் வாங்குவாங்க. ஸோ அடுத்த பையிங் பிஹேவியர் பார்த்தோம். இன்னைக்கு என்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்னா 7 6 marketing research. Competitors, keywords, audiences. Spelling the verb on so generally ஒரு இதை கேட்கிறேன், அறிவொளி இந்த சோனு, can you run ads or create a content without knowing what customers search and what your competitors do? நான் என்ன கொஸ்டின் கேட்கறேன்னா, நீங்க ஒரு ஆட் ரன் பண்றீங்க அப்படின்னா, ஆர் ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றீங்க, மார்க்கெட்டிங் நீங்க பண்றீங்க அப்படின்னா, உங்களோட கஸ்டமர்ஸ் வந்து என்ன தேடிட்டு இருக்காங்கன்னு தெரியாம நீங்க ரன் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும்? இல்ல உங்க காம்படிட்டர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியாம நீங்க ஒரு ஆடோ இல்ல கண்டென்ட்டோ ரெடி பண்ணா எப்படி இருக்கும்? அவங்க மைண்டுக்கு அதை எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களோட தேவையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இது பண்ணா ஓகே, இது நம்மளுக்கு தேவைங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. இல்லைனாலும் பார்க்கவே மாட்டாங்க, சுத்தமா பார்ப்பாங்க, ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு தேவையில்லைன்னா ஸ்வைப் பண்ணிடுவோம். ஸோ 3 செகண்ட்ஸ்ல ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுவாங்க. பிடிச்சிருந்ததுன்னா 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் பார்ப்பாங்க. அப்போ யூ நீட் டு ரன் an ad or create a content by knowing what your customer is looking for. உங்க கஸ்டமர் என்ன தேவை. இப்போ நான் இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம வச்சிருக்கோம். இப்போ காலேஜ்ல என்ன இன்டர்ன்ஷிப் சொல்றாங்க, இவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து நான் அதெல்லாம் பேஸ் பண்ணி என் கண்டென்ட் இல்லை அப்படின்னா டக்குனு ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இல்ல என் காம்படிட்டர் என்ன கொடுக்குறாங்க, அவங்க 2 சர்டிபிகேட் தர்றாங்களா, நான் 5 சர்டிபிகேட் தர்றேன், அவங்க 5 தர்றாங்களா, நான் 7 தர்றேன், இந்த மாதிரி அதுவும் தெரிஞ்சா தான் நீங்க வந்து சொல்ல முடியும். ஏன்னா நம்மகிட்ட வர்ற அதே கஸ்டமர் they will also look for another company. அப்ப அங்க என்ன பெனிஃபிட் இருக்கோ இல்ல வேல்யூ இருக்கோ இல்ல ஃபீச்சர்ஸ் இருக்கோ அதை விட எக்ஸ்ட்ராவா நம்ம ஒண்ணு கொடுத்தாதான் மார்க்கெட்ல நம்ம நிக்க முடியும்.
அப்போ காம்படிட்டிவ் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கேன் யூ ரன் அன் ஆட்ஸ் ஆர் கிரியேட் கண்டென்ட் வித்தவுட் நோயிங் கஸ்டமர் ஆர் வித்தவுட் நோயிங் காம்படிட்டர்ஸ் அப்படின்னா அப்சல்யூட்லி நோ, we cannot run that one. பட் ஆனால் எல்லாரும் அதை பண்ணிட்டு இருக்காங்க. யாரும் போய் காம்படிட் நான் தான் பெஸ்ட், நான் தான் இங்க கிங் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா நீங்க இன்னொருத்தரை பத்தி பார்த்தாதான் நீங்க தெரியும் நீங்க எவ்வளவு முன்னாடி இருக்கீங்களா இல்ல பின்னாடி இருக்கீங்களா அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால மார்க்கெட் ரிசர்ச் அப்படிங்கிறது மார்க்கெட் ரிசர்ச் என்ன பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இதை பண்ணுவாங்க. இட் மீன்ஸ் கலெக்டிங் இன்ஃபர்மேஷன் டு மேக் பெட்டர் மார்க்கெட்டிங் டெசிஷன். கலெக்டிங் இன்ஃபர்மேஷன் டு மேக் பெட்டர் டெசிஷன் ஒரு டேட்டா வச்சு நீங்க பண்றது. நீங்க கிரிக்கெட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோச் வந்து பழைய டேட்டாவெல்லாம் எடுத்து பார்த்துட்டே இருப்பாரு. இந்த பவுலர் எப்படி பால் போடுவான், இந்த டைப்ல எப்படி பால் போடுவான், மிஸ்டர் இருந்ததுன்னா எப்படி இருக்கும், டே நைட்ல யாரு டாஸ் பின்னா எப்படி இருக்கும், பிட்ச் எப்படி மாறும், இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இதுக்கு முன்னாடி செகண்ட் பேட்டிங், அப்ப எல்லாமே இதெல்லாம் டேட்டாவெல்லாம் எடுத்தீங்கன்னா தான் முடியும். இல்ல இன்னைக்கு நான் ரொம்ப ஃபார்மல் இருக்கிறேன், நான் போய் டைரக்டா விளையாடுறது எந்த கோச் அலோவ் பண்ண மாட்டேன். ஸோ தே வில் டூ தட் ரிசர்ச் டு மேக் பெட்டர் மார்க்கெட்டிங் டெசிஷன்ஸ். அங்க வந்து கிரிக்கெட்டிங் டெசிஷன்ஸ், இங்க வந்து பெட்டர். ஸோ அதுல வந்து இந்த மூணு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். காம்படிட்டர் அனாலிசிஸ், கீவேர்ட்ஸ், அப்புறம் ஆடியன்ஸ். ஏன்னா உங்க கஸ்டமர் என்ன கீவேர்டு யூஸ் பண்ணி கூகுளில் தேடுவாங்க உங்களுக்கு தெரியும். தெரியல அப்படின்னா அவங்க ஒரு கீவேர்டு தேடிட்டு இருப்பாங்க, நீங்க ஒரு கீவேர்டு சொல்யூஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க. அதனால யூ ஷுட் நோ த கீவேர்ட். ஆடியன்சஸ் அப்கோர்ஸ் யாரு உங்களோட ப்ராடக்டை வாங்கக்கூடியவங்க அப்படிங்கிறது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். When Apple runs and we check what other institutes are offering, what's what pain points do they have. நம்ம இப்போ ஒரு ஆட் ரன் பண்றோம் அப்படின்னா we check all these points. Practically yes we are doing, இதெல்லாம் நம்ம பண்றோம். அதர் இன்ஸ்டியூட் என்ன ஆஃபர் பண்றாங்க. இப்போ நான் இங்க எங்கிட்ட ஒருத்தர் வர்றாங்க, இப்போ பாலா வந்திருக்காரு அப்படின்னா இல்ல கோர்ஸுக்கு யாராவது இருந்தீங்கன்னா சார் நீங்க போய் பாருங்க 1,25,000 கோர்ஸ், இங்க 60,000 கோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அது எப்படி தெரியுதுன்னா 1,25,000 இன்னொருத்தர் கொடுக்கறத நம்ம தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இவங்ககிட்ட நம்ம சொல்ல முடியும். அப்ப அதுக்கு இல்ல நம்ம வந்து 60,000, இன்னொருத்தவங்க வந்து வெறும் 30,000 கோர்ஸ் கொடுப்போம். அப்ப இந்த 60,000க்கு உண்டான ஜஸ்டிபிகேஷன் நான் கொடுக்கணும். ஒய் கோர்சஸ் இஸ் ஹை அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். இப்ப ஆப்பிள் ஐபோன் இருக்கு, சாம்சங் போன், நார்மல் போனும் இருக்கு. ரெண்டுமே கால் பேச முடியும், நெட் ப்ரௌஸ் பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடியும். பட் ஆப்பிளோட போன் அவ்வளவு காஸ்ட்லிக்கு மக்கள் விரும்பி போய் வாங்குறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹவு வி ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தேர் ஆடியன்ஸ். யூ நீட் டு கிவ் அ ஜஸ்டிபிகேஷன். அப்ப நீங்க என்ன பண்ணணும், அதர் இன்ஸ்டியூட் என்ன ஆஃபர் பண்றாங்களோ அதை விட பெஸ்டா நீங்க கிரியேட் பண்ணணும் உங்களோட ஸ்ட்ரக்சர். வாட் ஸ்டூடெண்ட் சர்ச் ஃபார், அதை நீங்க கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். என்ன சர்ச் பண்ணுவாங்க, இது கண்டுபிடிக்கிறதுக்குள்ள சில டூல்ஸ் இருக்கு. நான் வந்து என்ன சொல்லுவேன், இப்ப எப்படி தேடுவாங்க, இப்ப இன்டர்ன்ஷிப் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் எக்ஸாம்பிள் இப்படி தேடுவாங்கன்னு நினைச்சிட்டு நான் என்ன பண்றேன், ஏதோ நான் பண்ணதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களோட வெப்சைட் இங்கே வருது. இதுல ஃபர்ஸ்ட் தான் வருது என்ன கீவேர்டுக்கு, இன்டர்ன்ஷிப் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர். பட் பாலா என்ன சொல்றாரு, நான் வந்து இன்டர்ன்ஷிப், நீங்க என்ன டிகிரி இது, பிடெக் ஏஐடிஎஸ், இன்டர்ன்ஷிப் ஃபார் பிடெக் ஏஐ அண்ட் டிஎஸ் இன் கோயம்புத்தூர். இல்ல நீங்க என்ன சர்ச் பண்ணுவீங்க, எக்ஸாக்டா நீங்களே சொல்லுவீங்க. இன்டர்ன்ஷிப் இன் கோயம்புத்தூர், இன்டர்ன்ஷிப் இன் கோயம்புத்தூர்னு தேடுறேன். இதுதான் பெஸ்ட் கம்பெனிக்கு அதான் கரெக்டா சொல்ல முடியும். சும்மா பரவாயில்ல, போற ரேட்ல இல்ல. நீங்க பெஸ்ட் கம்பெனி ஃபார் இன்டர்ன்ஷிப், பெஸ்ட் கம்பெனி ஃபார் இன்டர்ன்ஷிப் இன் கோயம்புத்தூர். திருச்சியில இருந்து இப்பதான் தேடுறீங்க. திருச்சியில இருந்து நான் வந்து பெஸ்ட் கம்பெனி ஃபார்
பெஸ்ட் கம்பெனி இன்டர்ன்ஷிப் அவ்வளவுதான் சார். அவ்வளவுதான். கோயம்புத்தூர் வந்து ஃபர்ஸ்ட் மைண்ட்ல இல்ல. அப்புறமா வந்து அது நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க. சென்னையில காமிச்சாங்க, அப்புறம் வந்து பெங்களூர்ல காமிச்சாங்க, நிறைய இடத்துல இருந்துச்சு. இங்க எனக்கு வந்து ரிலேட்டிவ் வீடு இருக்கு. ஸோ இங்க வந்து நம்ம எக்ஸ்பென்ஸ் கம்மியாகும் அப்படிங்கிற ஒரு பேஸ் பண்ணி இப்ப இங்க வந்தீங்க அப்படின்னா சில கம்பெனிஸ் இருக்கு. கீழே வந்தீங்க அப்படின்னா இப்ப பாருங்க ஆப்பிள் டெக்னாலஜி முன்னாடி இல்லை. ஃபர்ஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் இருந்துச்சு போன கீவேர்டுக்கு. இப்ப என்ன ஆகுது, இன்டர்ன்ஷிப் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வருது. பெஸ்ட் கம்பெனி ஃபார் இன்டர்ன்ஷிப் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு போட்டீங்கன்னா எங்க வருது அப்படிங்கிறது பாருங்க. ஃபர்ஸ்ட் பேஜ்லயே வரல, செகண்ட் பேஜ்ல 13வது இடத்துல. இந்த கீவேர்டை நான் கண்டுபிடிக்கல. இப்ப பாலா மாதிரி உள்ள அத்தனை பேரும் இதுதான் தேடுறாங்கன்னா நான் இன்டர்ன்ஷிப் கோர்ஸுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்தவங்களோட யூஸ் இல்லை. நம்ம செட் பண்றது அதுக்கெல்லாம் ஒர்க் பண்ணணும். மெனி ஆஃப் தி கீவேர்ட்ஸ் நம்ம ஒர்க் பண்ணோம்னா அதுக்கு முன்னாடி அந்த மெனி ஆஃப் தி கீவேர்ட்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது வந்து நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு. தனியா சப்ஜெக்ட் நம்ம படிப்போம். ரிவ்யூஸ்ங்கிறது ஒன் ஆஃப் தி பேராமீட்டர்ஸ், கீவேர்ட்ஸ்ங்கிறது ஒன் ஆஃப் தி பேராமீட்டர்ஸ். ஸோ அது மட்டும் இருந்துட்டா பத்தாது, அதுவும் இருக்கும் அப்படி வச்சுக்கோங்க. ஸோ அதனால வந்து என்னன்னா நீங்க ரிசர்ச் பண்றப்பவே இது எல்லாமே நம்ம பார்ப்போம். அதர் இன்ஸ்டியூட் என்ன சர்ச் பண்றாங்க, ஏன்னா நம்ம ஆடுங்கிறது ஸ்பான்சர்ட் வரும். அப்ப என்ன கீவேர்டுக்கு நம்ம ஆட் வரணுங்கிறதே நம்ம முடிவு. அவங்களுக்கு என்ன பெயின் பாயிண்ட்ஸ், இப்போதைக்கு என்ன பெயின் பாயிண்ட்ஸ் வந்தா எக்ஸ்பென்ஸ் ஆகும், அதிகமாகும், அதையெல்லாம் நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். இதையெல்லாம் அட்ரஸ் பண்ணாட நான் இன்டர்ன்ஷிப் தரேன்னா இன்டர்ன்ஷிப் இஸ் ஒன் ஆஃப் த நீட். பட் அதை சுத்தி அவங்களுக்கு என்ன இருக்குது, வந்துட்டு போற செலவு இருக்குது, திருச்சியில இருந்து இங்க வர செலவு இருக்கு, ஃபுட் எக்ஸ்பென்சஸ் இருக்கு, இன்டர்நெட் இருக்கு, ஃபன் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது இருக்கும். ஸோ இத்தனையும் அவங்க பார்த்து நம்ம அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் தர மாட்டோம். எல்லாரும் இதை மறந்துடுறாங்க. அதனாலதான் நான் சொல்ல வரேன். இப்போ சொல்ல வருதுன்னா நான் இன்டர்ன்ஷிப் மட்டும் கொடுக்குறேன், என் வேலை அதான் நம்ம போவோம். ஆனா ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன செலவு இருக்கு அப்படிங்கிறதே நம்ம யோசிச்சோம்னா we can give a better solution. ஸோ நம்ம கஸ்டமருக்கு எல்லாமே அந்த ப்ராடக்ட் மட்டும்தான் இது கிடையாது. இப்போ ஒரு படம் பார்க்க வர்றோம் அப்படின்னா 200 ரூபா ப்ரூக்ஃபீல்ட்ஸ்ல சார்ஜ் பண்றாங்கன்னா 200 ரூபா மட்டும் கிடையாது. நான் 1 மணி நேரம் டிராவல் பண்ணி வருவேன், டிராபிக், அதுக்கு ஒரு டைம் நான் இன்வெஸ்ட் பண்ணணும், அதுக்கு டீசல் பெட்ரோல் நான் செலவு பண்ணணும், பார்க்கிங் அங்க வந்து செலவு பண்ணணும், இன்டர்வல்ல ஃபேமிலியோட எல்லாம் வர்றோம்னா இல்லை நான் தனியா வந்தாலும் எதுவும் வாங்கி நம்ம சாப்பிடுவோம், போற வழியில ஒரு கடை பார்த்து இத்தனை இதுவும் சுத்தி இருக்கு. நான் படத்துக்கே போறது இல்லைன்னு சொல்லிடுவோம். அப்ப படத்தை டிக்கெட் வைக்கிறீங்கன்னா இதெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படிங்கிறது. அட்லீஸ்ட் காசுல பார்க்கலனாலும் வர்றவங்களுக்கு அந்த சர்வீஸ்ல நீங்க கொடுக்கணும். Competitor research. So understanding what competitors are doing so you can create a better offer or message. Same idea. But marketing decisions ka nama solrom. Idukka nama solrom. So what to you need to check website landing pages. Paid ads, it involves both Google and Meta. Reviews. Syllabus and benefits. நிறைய இருக்கு. பட் நம்ம ஓவராலா நீங்க எப்படி செக் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட் நம்ம காம்படிட்டருக்கு நம்ம இன்டர்ன்ஷிப் பேஜ் எப்படி இருக்கோ காம்படிட்டருக்கு இன்டர்ன்ஷிப் பேஜ் எப்படி இருக்கு, அவங்க எந்த மாதிரி ஆட் கொடுத்துட்டு இருக்காங்க,
அவங்களோட ரிவ்யூஸ் எவ்வளவு இருக்கு, அவங்களோட பிரைசிங்ஸ் எப்படி இருக்கு, சிலபஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை எப்படி நீங்க செக் பண்ணுவீங்க? இப்போ வந்து நான் வந்து இன்டர்ன்ஷிப், let's say we take for internship companies in கோயம்புத்தூர் இதை வச்சுக்கோ. இன்டர்ன்ஷிப் கம்பெனிஸ் இன் கோயம்புத்தூர். ஆக்சுவலா இது வந்து என்னன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா கரெக்டா வரும். இல்லாட்டி காலேஜ் முடிச்சவங்களும் இன்டர்ன்ஷிப்பா தேடுறாங்க அப்படின்ட்டு அது கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இந்த கீவேர்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பான்சர்ட். இப்போ காம்படிட்டிவ் ரிசல்ட் எப்படி பண்றது, இந்த மாதிரி யாராச்சும் தேடுறாங்க என்ன பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் காம்படிட்டர்ஸ் யாருன்னு பார்க்கணும். அதாவது ஆட்ல கொடுக்குற காம்படிட்டர்ஸ். இன்டர்ன் ஜாப்ஸ் இன் கோயம்புத்தூர் 60% இன்டர்ன்ஷிப் பேக்ஸ் நௌக்கரி. இது ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா ரியல் இன்டர்ன்ஷிப் கொடுக்குறது, அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, வெளியில் இருக்கவங்க கொடுக்குறது. அதுக்கப்புறம் வந்து இன்டர்ன்ஷிப் கொடுக்குறாங்க. லிங்க்டின் வருது, இண்டீட் வருது, யூனிக் டெக்னாலஜிஸ், எஸ்என்எஸ், ஆப்பிள் டெக்னாலஜி இங்கே வருது. கீழே வந்து பாத்தீங்கன்னா டெக் வேர்ல்ட் வந்து கோட் பைண்ட் வருது, ஜஸ்ட் அகெயின் ஸ்பான்சர். அப்ப இந்த இடத்துல எனக்கு தெரியுது ஒரு கீவேர்டு வச்சு நான் அனலைஸ் பண்ணக்கூடாது காம்படிட்டர், 2-3 கீவேர்டு வச்சு நான் பார்க்கணும். அதான் மினி கீவேர்ட்ஸ் இருக்கணும். இந்த கீவேர்டுக்கு எனக்கு யார் காம்படிட்டர் வராங்க இவங்களெல்லாம் விட்டுருக்கு. இதெல்லாம் வந்து ரியல் அந்த இன்டர்ன்ஷிப் தர கம்பெனிஸ். நம்ம எல்லாரும் கம்பெனிஸ் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் தரவங்க யூனிக் டெக்னாலஜிஸ். இப்போ இவங்களோட வெப்சைட் போய் நான் பார்க்கணும். எந்த பேஜ்ல நான் உள்ள வரணும், தட் இஸ் கால் லேண்டிங் பேஜ். இப்போ நான் எந்த பேஜ்ல கிளிக் பண்ணி அந்த வெப்சைட்ல கிளிக் பண்ணி உள்ள வர்றது, இதுதான் லேண்டிங் பேஜ் ஃபார் இன்டர்ன்ஷிப். இவங்க எப்படி கொடுத்துருக்காங்க, இன்டர்ன்ஷிப் இன் கோயம்புத்தூர், practical experience in Coimbatore, best training, guaranteed placement, 24/7. Some photos, civil internship, image based, offer intern for all major branches. So art students, quick review about various IEEE projects. எனக்கு தெரிஞ்ச ஃபைனல் இயர் ப்ராஜெக்டா என்னன்னு தெரியல. சென்னையில் ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்காங்க, கோயம்புத்தூர்ல காணும். சென்னை பெஸ்ட் ஆஃபீஸ். Recording has been resumed. ஸோ இது வந்து யூசர் ரிவ்யூஸ் ஒன்று அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த லேண்டிங் பேஜ் நல்லா இருக்கா அப்படிங்கறத நம்ம காம்படிட்டிவ் ரிசர்ச்ல நம்ம பார்க்கணும். இப்ப எப்பவுமே 3 கம்பெனி எடுத்து பார்ப்போம். காம்படிட்டிவ் ரிசர்ச்னா ஒருத்தர் மட்டும் எடுக்க மாட்டோம், 3 கம்பெனி. அதே மாதிரி கீவேர்ட் வேற ஏதாவது மாதிரி இப்போ இன்டர்ன்ஷிப் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு போட்டோம்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வருது. அடுத்தது இன்டர்ன்ஷிப்ல வர்றாங்க, யூனிக் வர்றாங்க, யாலே ஐடி ஹப்னு வர்றாங்க. அதை எடுத்து பார்ப்போம். இவங்களோட காம்படிட்டிவ் அனாலிசிஸ் தப்பாரு. Launch your career with real world experience. Internship training programs we offer. Category. Front-end development. 7 days, 10 days, 15 days, 21 days, 31 days. Internship application form. இது பாத்தீங்கன்னா இப்போ நம்ம காம்படிட்டிவ் அனாலிசிஸ் நம்ம பண்ணணும்னு சொல்றோம். பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் இந்த கம்பெனில பின்னாடி ஆரம்பிச்ச கம்பெனி. சென்னை கம்பெனி கீவேர்ட் மட்டும் இல்லை, 200 பேராமீட்டர்ஸ் இருக்கு. ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, பேஜ் ஸ்பீடு, H1 டைல், நிறைய இருக்குது. அது எதுவுமே யாருக்குமே தெரியாது. இதனாலதான் முன்னாடி வருது. கூகுள்ல வேலை செய்யறவங்களுக்கே தெரியாது. கூகுளா வந்து இந்த பேராமீட்டர் நல்லா இருந்ததுன்னா எடுத்துக்கும் அப்படின்லாம் கிடையாது. இதுல இருந்துன்னா இன்னொரு பேராமீட்டர் ஒன்று நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், அவங்களுக்கு சரியா இல்லாம இருக்கும், ஆனா முன்னாடி வந்துட்டு அது வந்து இந்த இதுதான் அவங்களோட அல்காரிதம்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன ஓவரால் சொல்றாங்கன்னா ஒரு 200 பேராமீட்டர்ஸ் வச்சு நான் அனலைஸ் பண்றேன். இப்ப எப்படின்னா ஒரு கிளாஸ்ல 500 அவுட் ஆஃப் 500 வாங்குறாங்க, 30 பேர் இருக்காங்க, 30 பேர் 500 அவுட் ஆஃப் 500 மார்க் வாங்கிடலாம். அப்ப எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்னு நம்ம நினைப்போம். டீச்சர் என்ன சொல்லுவாங்க, நான் எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க் போட முடியாது அப்படின்னா எப்படி போடுவாங்க?
அடுத்த லெவல் ஆஃப் செக்கிங் அடுத்த லெவல் ஆஃப் செக்கிங் யாரு ஒபீடியண்டா இருந்திருக்காங்க, பஞ்சுவலா இருந்திருக்காங்க, இது மாதிரி. ஸோ எல்லாருமே நம்ம அந்த கீவேர்டை வச்சு நம்ம பண்ணிட்டோம்னா கூகுள் அடுத்தடுத்து போய் செக் பண்ணாங்க. இவன் வேற இதுல எப்படி இருக்கான், இதுல எப்படி இருக்கான். ஸோ இந்த இடத்துல இவனை காமிச்சா இவன் வந்து ஓகே டெக்னிக்கலா எஸ்இஓ கூட எதுவும் பண்ணல, ஆனா மக்கள் வந்து நிறைய பேர் விரும்புறாங்க. ஒண்ணு இல்லையா, இப்ப கூகுள் இப்படின்னு பார்ப்பாங்க, ப்ராமினன்ஸ் சொல்லுவாங்க. இப்ப நம்ம எஸ்இஓ பண்ணி எல்லாம் முன்னாடி நிக்கிறோம். இன்னொரு கம்பெனி வந்து எஸ்இஓ பண்ணல, கூகுள்லயே பெருசா வரல, 10,000 பேஜ்ல வர்றாங்க. ஆனா அந்த பேஜுக்கு வந்து ஒரு நாளைக்கு 1000 பேர் வர்றாங்க அந்த கம்பெனிக்கு. வெளியில 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 ஆஃப்லைன்ல. இந்த இப்ப நம்ம இங்க இந்த பிசிக்கலா இந்த ஆபீஸ்க்கு ஒரு நாளைக்கு 10 பேர் வர்றாங்க, அந்த ஆபீஸ்க்கு 1000 பேர் வர்றாங்க. ஆனா அந்த ஆபீஸ் வந்து இன்டர்நெட்ல பெருசா இல்லை. இன்டர்ன்ஷிப்னு தேடினா அந்த ஆபீஸ் வரவே இல்லை. நம்ம இன்டர்ன்ஷிப் தேடினா ஃபர்ஸ்டா வரும். ஸோ நம்ம ஃபர்ஸ்டா வர்றோம், கூகுளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நிறைய பண்ணி வச்சிருக்கோம். ஆனா இன்னொரு கம்பெனி வந்து அதெல்லாம் எதுவுமே பண்ண கிடையாது. அப்படி இருந்தாலும் கூகுள் அந்த கம்பெனியை கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா டெக்னிக்கலா ஆன்லைன்ல எதுவும் பண்ணல, பட் பீப்புள் ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் தட் கம்பெனி. அப்ப ஏதோ அங்க இருக்குது, அந்த கம்பெனி நான் காமிச்சேன்னாதான் எனக்கு பெருமை அப்படிங்கிறதுனால அந்த கம்பெனி திடீர்னு ஃபர்ஸ்ட் ரேங்க். ஈவன் தோ டெக்னிக்கலா அந்த பேராமீட்டர்ஸ் எதுவுமே சரியில்லாம இருக்கும். ஏன்னா கூகுள் வந்து மிஸ் ஆயிடக்கூடாது. ஒரு பெரிய கம்பெனி அது அத்தனை பேர் வெளியில வந்துட்டு போறாங்க, அதை நான் காமிக்காம இருக்கேன்னா என்னைய தப்பா நினைப்பாங்க. இல்ல விசிட் பண்றதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதெல்லாம் நிறைய பேராமீட்டர்ஸ் அவங்க வச்சு பண்றாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்லைன்லயே ஆளுகள்லாம் வந்துட்டு போறது, அதை பாக்குறது இல்ல, ஆஃப்லைன்லயே வந்து போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. இது எப்படின்னா அதுல வர ரிவ்யூஸ் அவங்க பார்ப்பாங்க. அப்புறம் அந்த இப்ப லேண்ட்மார்க்கை சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, நியர் டு ஆப்பிள் டெக்னாலஜி எக்ஸாம்பிள், இப்படி வந்து நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. அவங்களோட கூகுள்ல வந்து நியர் டு ஆப்பிள் டெக்னாலஜி என்ன, நாங்க வந்து எப்ப சொல்றப்ப சிட்டி டவர்ஸ், நியர் டு ஹோட்டல் சிட்டி டவர்ஸ் நான் சொல்லுவோம். அப்படின்னா கூகுள் என்ன நினைச்சுங்க, என்னோட அட்ரஸ்ல எல்லாத்துலயும் நியர் டு ஹோட்டல் சிட்டி டவர்ஸ்னா சிட்டி டவர்ஸ் ஒரு பெரிய லேண்ட்மார்க், அது தெரிஞ்சங்காட்டி தான் நம்ம இங்க போடுறாங்க அப்படிங்கிறது. இந்த மாதிரி பராமீட்டர்ஸ் வச்சா சர்ச் பண்றதை வச்சு அதிக பேர் சர்ச் பண்றதை வச்சு அதிக பேர் பேசுறோம். இன்டர்நெட் ஃபுல்லா வேல்யூ எடுக்கிறோம், ஃபுல்லா அனலைஸ் பண்றாங்க. இந்த கம்பெனி பாருங்க, நம்மளோட நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், காலேஜ் நேம், டிபார்ட்மெண்ட், இயர் ஆஃப் ஸ்டடி, இன்டர்ன்ஷிப் டியூரேஷன், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, இந்த ஃபார்ம்ல கொடுத்துருக்கோம். இப்ப இந்த கம்பெனி பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 இவங்களும் அதே தான் கொடுத்துருக்காங்க. நம்மளோட என்ன இதுவோ அதே தான், ஒன்றும் இல்லை மாற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து டியூரேஷன் என்டர் பண்ண சொல்றோம், இன்டர்ன்ஷிப் டியூரேஷன். ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியும் இந்த கம்பெனி நம்மளை பார்த்து காப்பி பண்ணுவாங்கன்னு தெரியும். ஸோ இவங்க காம்படிட்டர் எப்படி பண்றாங்க, அதனாலதான் அவங்க சொல்லுவாங்க காம்படிட்டர் நம்ம என்ன பண்றோம்னு பார்த்துட்டு இவங்க அப்படியே அதை பண்ணுவோம். இந்த ஃபார்ம் முதற்கொண்டு நம்ம என்ன போட்டிருக்கோம் அதை அப்படியே காப்பி பண்ணுறோம். நான் இங்க இருந்து பண்ணல, அது நான் ஓப்பனா சொல்லிட்டு சொன்ன மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணிட்டு பண்றோம். அதை பார்த்து பண்ணலாம், அதெல்லாம் மைண்ட்ல வச்சு கிரியேட் பண்ணும்போது அப்ளை பண்ணுவோம். இல்ல இவங்க பர்டிகுலரா அனாலிசிஸ் பண்றப்ப எந்த கம்பெனி ஃபர்ஸ்ட்ல வருது, அவங்க ஃபார்ம் எப்படி இருக்கு, அவங்க கண்டென்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறது வந்து பார்த்து. ஸோ அப்போ காம்படிட்டிவ் அனாலிசிஸ் இருக்காங்க. அப்ப நீங்க காம்படிட்டிவ் அனாலிசிஸ் நீங்க பண்ணினா மட்டும்தான் நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்னு தெரியும். அப்ப இது எந்தெந்த இடத்துல நம்ம போய் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் அனாலிசிஸ் வெப்சைட் லேண்டிங் பேஜ்ல போய் பண்றோம். பெய்ட் ஆட் யாரெல்லாம் ஆட் கொடுக்குறாங்க, இப்ப எனக்கு புரிஞ்சிடும் இந்த கம்பெனியெல்லாம் ஆட் கொடுக்குறாங்க, இவங்க எல்லாம் கொடுக்கறது இல்லை. அப்ப ஆட் கொடுக்குறாங்கன்னா அதுல என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்க்கணும். ஸோ ரெவ்யூஸ், அடுத்து நான் போய் ரெவ்யூஸ் நான் போய் பார்ப்பேன். பிரைசிங் அண்ட் ஆஃபர்ஸ், அவங்க என்ன பிரைசிங் இது தெரியாது, மோஸ்ட்லி வந்து யாரும் போட மாட்டாங்க. அப்ப நம்ம கால் பண்ணி ஏதாவது நம்ம ஸ்டூடெண்ட் மாதிரியோ பேசி ஏதாவது கண்டுபிடிக்கிறவங்க சில பேர் இருக்காங்க. பட் நம்மளோட வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் பிரைசிங் நம்ம போட்டுருவோம். இப்ப நீங்க பைத்தானோ ஜாவாவோ எது படிச்சீங்கன்னாலும் கோர்ஸ் ஃபீஸ் அப்படின்னா இது கோர்ஸ் இன்டர்ன்ஷிப் கிடையாது, கோர்ஸ் அப்படின்னா எவ்வளவு ஃபீஸ் அப்படிங்கிறது நம்ம நீங்க எந்த வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா அது இருக்கு, ஃபீஸ் இது எல்லாமே இருக்கு. இதே நம்ம போட சொல்லிட்டு
இதுல ஒண்ணுதான் உங்களுக்கு ஓப்பனா நம்ம போட்டோம். ஒரே சர்டிபிகேட்டுக்கு எவ்வளவு தரோம், இது தரோம் அப்படின்ட்டு இதுல எல்லாம் எதுவும் மறைச்சது எதுவும் பண்றது இல்லை. சிலபஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம பண்ணுவோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கீவேர்ட் ரிசர்ச். இது தனி டாபிக்கா வரும், பெருசா வரும். இப்போ கொஞ்சம் பார்ப்போம், அப்புறம் தனியாக பார்ப்போம். கீவேர்ட் ரிசர்ச் எதுக்கெல்லாம் கீவேர்ட் ரிசர்ச் நீங்க பண்ணுவீங்க அப்படின்னா, எஸ்சிஓ. எஸ்சிஓன்னு நான் சொல்றேன் என்னன்னு சொல்றேன். டு கிரியேட் எஸ்சிஓ கண்டென்ட். எஸ்சிஓங்கிறது என்னன்னா சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். எஸ்சிஓங்கிறது சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். கூகுள் ஆட்ஸுக்கு நீங்க கீவேர்ட் பிளானர் நீங்க பார்க்கணும். அதாவது கீவேர்ட் ரிசர்ச் நீங்க பண்ணணும். வெப்சைட் ஹெட்டிங் அதுக்கும் கீவேர்ட் ரிசர்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வெப்சைட் ஹெட்டிங் அப்படின்னா மேல இருக்கு பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து வெப்சைட் ஹெட்டிங். இந்த ஹெட்டிங் என்ன போடலாம் அப்படிங்கறதையும் நீங்க ரிசர்ச் பண்ணி எடுக்கணும். FAQ செக்ஷன், frequently asked questions. ஸோ அதுக்கும் கீவேர்ட் நம்ம ரிசர்ச் பண்ணி எடுக்கணும். பிளாக் டாபிக்ஸ். பிளாக் டாபிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆர்டிகிள்ஸ் எல்லாம் நீங்க எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன இது எழுதுறது? டாப் பைத்தான் லைப்ரரிஸ் ஃபார் AI டெவலப்மெண்ட் யூ மஸ்ட் நோ இன் 2020. இப்போ நம்ம 25 இருக்கோம், 26 போயாச்சு. இந்த மாதிரி டாபிக் தான் இன்னி வரப்போ இன்ட்ரெஸ்டா இருக்குன்னா அதுக்கு ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கீவேர்ட் ரிசர்ச் அப்படிங்கிறது நம்ம. ஸோ இதுக்கு என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பேசிக் டூல்ஸ் நான் காமிக்கிறேன். வந்து பாத்தீங்கன்னா கீவேர்ட் பிளானர், இதுதான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ற டூல்ஸ். யூபர் சஜஸ்ட் அப்படிங்கிற ஒரு தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் இருக்கு. செம்ரஷ் அப்படின்னு இருக்கு. கூகுள் ட்ரெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இதுல கூகுள் ட்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பண்றது. யார் யாரெல்லாம் கூகுள் ட்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க? யூஸ் பண்ணல. ஆன்லைன்ல சோபனா, அறிவொலி, சோனு, ஹேவ் யூ எவர் யூஸ் கூகுள் ட்ரெண்ட்ஸ்? சார் கூகுள் கீவேர்ட் பிளானர் யூஸ் பண்ணிருக்கோம் சார். ட்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணது இல்ல சார். ட்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணது இல்ல. ஓகே சார், நாட் யூசிங் சார். நாட் யூஸ். ஓகே பண்ணது இல்ல சார். ஓகே ஃபைன். google.com/trends அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா யூ வில் கெட் தட் ட்ரெண்ட் ஆப்ஷன் கிடைக்கும். இந்த ஸோ என்னன்னா கூகுள் வந்து ஒரு கன்சல்டேட் பண்ணி தர்றாங்க. என்ன வந்து இப்ப அதிகமா சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரெண்டிங்கா என்ன போயிட்டு இருக்குது, அதாவது கூகுள்ல ஆர் கூகுள் ரிலேட்டட் இதுல ப்ராடக்ட்ஸ்ல வந்து எது அதிகமா போகுது அப்படின்னு. இப்போ ஜஸ்ட் google.trends ஹோம் பேஜ் வந்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் வாட் இந்தியா இஸ் சர்ச்சிங் ரைட் நவ். இப்போ இந்தியா கஸ்டமைஸ் பண்ணிட்டாங்க. கிளப் ப்ராடக்ட் வெர்சஸ் ஆல்டர்னேட் இது ஜெனரல் இது கொடுக்குறாங்க. வாட் இஸ் கிருத்தியா கர்மா ட்ரெண்டிங், டைவ் டீப்பர், இயர் இன் இதெல்லாம் ஜெனரலா வந்து வந்துருக்கு. இப்போ நம்ம வந்து என்னன்னா சர்ச் பண்ணி பார்க்கணும். சி வாட் இஸ் ட்ரெண்டிங் நோ. நான் ஜெனரலா ட்ரெண்டிங் நோ என்னன்னு பாக்குறீங்க அப்படின்னா அல்வாதா வெர்சஸ் அல்நசர் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு வந்து இந்தியாவில் லாஸ்ட் 24 hours தான் எல்லா விதமான கேட்டகரி, ஆட்டோ, மொபைல், கிளைமேட், என்டர்டைன்மெண்ட், ஃபுட், எஜுகேஷன் எல்லாத்துலேயும் சேர்த்து எல்லா விதமான ட்ரெண்ட்ஸ் ஹேஷ்டாக் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அதிக பேர் அதை பற்றி பேசுறதா இருக்கட்டும், சர்ச்லேயா இருக்கட்டும், ரெலவன்ஸ் அப்படிங்கிறது இப்போ லேட்டஸ்ட்டாக 24 hours போட்டாங்க. அல்வாதா வெர்சஸ் அல்நசீர் அப்படிங்கிறது அதிகமாக சர்ச் பண்ணுறாங்க. 16 hours ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. நியூ கியா செல்டோஸ் 2026 இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி ஒரு 50,000 பேர் பேசிட்டு இருக்காங்க. கிளப் ப்ராடக்ட் வெர்சஸ் ஆர்சனல், இது ஏதோ வேற யூஎஸ்ல அங்கே ஏதோ ஒரு சாம்பியன்ஸ் லீக் ஏதோ நடக்குது, அதை பற்றி பேசுறாங்க. கிருத்திகா கர்மா, கௌரவ் கபூர் சினிமாவே நீ நாடகமான்னு தெரியல, அதை பேசுறாங்க. ஐடிஆர் மூவ்மெண்ட் டிலே, அதை பற்றி பேசுறாங்க. ஸோ இப்போ இந்தியாவில் வந்து இப்போ பாஸ்ட் 24 hours என்னென்ன பேசுறாங்க அப்படிங்கிறது தெரியும். அப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற டாபிக் எடுத்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு யூடியூப் கிரியேட்டரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு யூடியூப் கிரியேட்டர் நீங்க சேனல் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க.
இன்னைக்கு ட்ரெண்டிங்கை போட்டாதான் ரசிப்பாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு என்ன ட்ரெண்டிங் போகுது அப்படிங்கிறது நீங்க கூகுள்ல இருந்து எடுக்கலாம். அது கூகுள்ல ட்ரெண்டிங். நீங்க அதுக்காக இன்ஸ்டாகிராம்ல வேற இருக்கலாம், இல்ல இன்னொரு சேனல்ல வேற இருக்கலாம். இதுல என்ன ட்ரெண்டிங்? ஐபோன் 16 Pro Max ஃபிளிப்கார்ட் பிரைஸ். ஏன் திடீர்னு இதை பத்தி பேசுறாங்க? இந்த பிரைஸ் கட் நடந்திருக்க மாட்டேங்குது. ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஃபிளிப்கார்ட்ல மட்டும் தானே அது? ஃபிளிப்கார்ட்ல ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்கு. அப்ப ஃபிளிப்கார்ட்ல மட்டும் தான் இருக்கு. பிக்கெஸ்ட் எவர் கெட் ஃபார் ₹1 lakh. 17 Pro வந்துருச்சு. 16க்கு வந்து ஆஃபர் தர்றாங்க. இப்ப அது ட்ரெண்ட் ஆயிருப்பாரு. அப்ப இது சம்பந்தமான டாபிக் எடுத்து நீங்க எழுதுனீங்கன்னா யுவர் ஆர்டிகல் ஆல்சோ வில் கோ ஃபார் அ ட்ரெண்ட். அப்ப பிளாகுக்கு வெப்சைட் நம்ம ரொம்ப நாளா வச்சிருக்கோம். பிளாகுங்கிறது அப்போதைக்கு நம்ம வந்து ட்ரெண்ட் பண்ணக்கூடிய ஒரு இது. ஸோ அதுக்கெல்லாம் நீங்க பார்க்கணும். இப்போ எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ வந்து நான் பார்க்குறேன் பாருங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். நான் எதுவுமே கொடுக்கல, கோயம்புத்தூர் அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்கல. ஜென்ரலா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இந்தியா ஃபுல்லா பாஸ்ட் 1 day வேணா, எனக்கு வந்து பாஸ்ட் 30 days எடுத்துக்கும். ஒரு மந்த்துக்கு எப்படி பேசியிருக்காங்க. ஆல் கேட்டகரிஸ் நான் வச்சுக்கிறேன். இல்ல யூ வாண்ட் ஒன்லி ஜாப்ஸ் அண்ட் இன்டர்நெட் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும், ஜாப்ஸ் அண்ட் எஜுகேஷன். இதுல வெப் சர்ச்சா, இமேஜா, கூகுள் ஷாப்பிங்கா, யூடியூபான் இருக்கு. வெப் சர்ச் கூகுள்ல சர்ச் பண்றோம். இப்போ சம் கிராஃப் இது வந்து கொடுக்குது. 0 to 100 அப்படிங்கிற ஒரு நம்பர் கொடுக்கும். 100 being the highest, 0 being the lowest. இது லாஸ்ட் 1 month வந்து பாத்தீங்கன்னா பீக்ல வந்துருக்கு, 100 டச் ஆயிருக்கு. இது எல்லாமே 50க்கு மேல இருக்கு ஆவரேஜா அப்படிங்கிற வச்சுக்குவோம். எங்க அதிகமா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்ங்கிற வேர்டு சர்ச் பண்றாங்கன்னா கேரளால அதிகமாகவும், டெல்லி, ஹரியானா, மகாராஷ்டிரா, தமிழ்நாட்டுல அப்புறம் சர்ச் பண்றாங்க. ரிலேட்டட் queries, என்ன queries எல்லாம் வந்து அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் சொல்லுதுன்னா, கூகுள் கோர்சஸ், அப்கிரேட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளாஸஸ், டிஜிட்டல் கேரேஜ், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கூகுள் ஆட்ஸ், 18 query இது மாதிரி கொடுக்குது. ரிலேட்டட் டாபிக்ஸ் அப்படின்ட்டு இது வந்து கொடுக்குது. அப்போ நீங்க வந்து 90 days பதில நான் என்ன பண்றேன்னா, 30 days பதில 90 days போடுறோம். 3 மாசமா என்ன சர்ச் பண்றாங்க அதிகமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெல்லியில அதிகமாகுது, கேரளா 3வது பிளேஸ் போயிருது, 5வது பிளேஸ் தமிழ்நாடு அப்படியே. மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் நோய்டா செக்டர், பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ஸ்டிடியூட் இன் டெல்லி, இந்த மாதிரி தேவை. அப்ப இது வந்து லாஸ்ட் 90 daysக்கு இந்த கேட்டகரி. இப்ப அதே இதை கோயிங் டு சர்ச் internship for college students. I'm going to compare. இதே நான் கம்பேர் பண்றப்ப பாத்தீங்கன்னா இங்க எல்லாம் பெருசா வரவே இல்லை. எங்க இருந்து ஆரம்பிக்குது? November 21 இருந்து கிட்டத்தட்ட ஆரம்பிச்சு இப்ப ஏதோ 50க்கு மேல போயிட்டு. ஏன்னா இப்பதான் காலேஜ் லீவ் அப்படிங்கிறதுனால இப்ப அதோட ட்ரெண்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கம்பேரிட்டிவா இந்த 3 மாசத்துல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அதிகமா இருக்கு. இன்டர்ன்ஷிப் இப்ப உங்களுக்கு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இப்ப இன்டர்ன்ஷிப் மட்டும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா தமிழ்நாடு ஹையஸ்டா போகும் சர்ச்ல இன்டர்ன்ஷிப். ஏன்னா காலேஜ் இங்கதான் அதிகம் இருக்கு. ஆந்திர பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல, ஒரிசால இப்படி தேவை. இங்க வந்து பாத்தீங்கன்னா ரிலேட்டட் queries கம்பைன் பண்ணிட்டாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தனியா தரல, இன்டர்ன்ஷிப்னு தனியா தரல. ஸோ இந்த மாதிரி கம்பேரிசன் நீங்க பண்ணலாம். இப்ப நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸும் பைத்தான் கோர்ஸ், இது வந்து சர்ச் டேர்ம்ல டாபிக் பேஸ் பண்ணல. சர்ச் டேர்ம்ல பாத்தீங்கன்னாலும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் தான் அதிகமா இருக்கு லாஸ்ட் 90 days. பைத்தான்ல அதுக்கப்புறம் தான் இருக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து வாட்டர்ட் இப்ப நிறைய இருக்குங்கிறதுக்கு இது ஒரு ப்ரூஃப். நம்ம சொல்ல போறதுல கூகுள்ல அதிக பேர் இந்த கீவேர்டு சர்ச் பண்ணிருக்காங்க. கூகுளே ஒரு ட்ரெண்டிங் தரும். பைத்தானோட இது அதிகமா தெரியுது. இல்ல நீங்க கம்பேர் பண்ணி பாத்துக்கலாம், ஏதாவது ஃபுல் ஸ்டாக் பைத்தானா இல்ல வேற மாதிரி கீவேர்டா அப்படிங்கறத நீங்க அதை செக் பண்ணிக்கலாம். பட் நார்மலே அவங்க ஒரு கீவேர்டு கொடுத்தாவே அதை அலைடு வெர்ஷன்ஸ் எல்லாமே எடுத்து வந்துருவாங்க. ஃபுல் ஸ்டாக்னு ஓட்ட இன்னும் ரொம்ப கம்மியா இருக்கு. வெறும் பைத்தான் தான் அதிகமா சர்ச். இல்ல பைத்தானோட ஜாவா உங்களுக்கு பெஸ்டா நீங்க பாக்கணும்னா அது வந்து இன்னும் கம்மியா தான் இருக்கு, 4 அப்படிங்கிற இடத்துல. ஸோ
இந்த ட்ரெண்ட் யூஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்னா இங்கே கீழே வந்து ரிலேட்டட் கொரீஸ்ன்னு வருது பார்த்தீங்கன்னா. ஸோ அவங்க கஸ்டமர் எக்ஸாக்டா என்னென்ன தெரியுங்க. பிரேக் அவுட்னா சேச்சுரேட் ஆயிடுச்சுன்னு இருக்கும். அதுக்கு மேலே எதுவும் இல்லை, டேட்டாவே இல்லைன்னு. ஸோ நம்மளுக்கு தேவையானதை நம்ம எடுத்துக்கலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ட்ரைனிங் இப்படி சர்ச் பண்றவங்க அதிகமாக இருக்காங்க. கோர்ஸ் பித்தம்புரம் இங்க அதெல்லாம் நம்ம இல்லை, இதெல்லாம் நார்த்ல இருக்க பேர். நீங்க இங்க வேணும் அப்படின்னா எகை நீங்க கோல்ட் ஃபில்டர் நீங்க தமிழ்நாடுன்னு எடுத்துக்கலாம், ஸ்டேட் வைஸ் எடுத்துக்கலாம். பெரிய டேட்டா இல்லை, அதனால 90 டேஸ்ல எதுவும் இல்லை. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பெஸ்ட் டிஜிட்டல் நீங்க தமிழ்நாட்டிலேயே பாருங்க. கோயம்புத்தூர் பெஸ்ட் தான் தேடி இருக்காங்க. சென்னையோ அதெல்லாம் வந்து பெருசா தேவை. எங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பைத்தான் கோர்ஸ் வெள்ளூர்ல அதிகமா தேடுறாங்க பைத்தான் கோர்ஸ் அப்படின்ட்டு. இடமையில தேடுறதா பாருங்க. ஸோ உங்களுக்கு ட்ரெண்டிங்க்கு வேணும் அப்படின்னா நீங்க எடுத்து இப்படி போட்டு பாருங்க. ஃபாஸ்ட் ஒரு டேக்கு முன்னாடி எப்படி வந்திருக்கு. ட்ரெண்டிங்ல ஒன்றும் பெருசா இல்லை, இந்த கீவேர்டுகளை பெருசா இல்லை. ட்ரெண்டிங் அப்ப என்ன வருது அப்படிங்கிறது நீங்க தான் அனுப்பணும். இல்லை இந்தியா ஃபுல்லா என்ன ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா ட்ரெண்டிங் நவ் கண்டென்ட் எடுத்து நீங்க பண்ணிக்கணும். ஸோ அந்த கீவேர்டு கண்டுபிடிக்கிறத ரிலேட்டட் கொரீஸ்ன்னு நம்பிக்கிறோம். நம்ம எப்பவுமே நீங்க எஸ்சிஓக்கு பிளாகுக்கு எல்லாம் எழுதணும்னா 90 டேஸ்ல எடுக்காதீங்க. ட்ரெண்டிங் வந்து அன்னைக்கு வந்துட்டு அந்த ஸ்பீட்ல போயிடும். ஸோ ட்ரெண்டிங் போகாம ஹோம் வந்துட்டு அங்க வந்து நீங்க சர்ச் பண்ணி 1 இயருக்கு அந்த மாதிரிலாம் எடுங்க. நீங்க இப்போ வந்து நிறைய பேருக்கு நான் சொல்லுவேன் ஆக்சுவலா வெறும் பைத்தான் அடிங்க, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இதுக்கும் கம்பேரிசன் நான் போடுறோம் பாருங்க. ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இந்த ரெண்டும் ப்ரோக்ராமிங் ஈக்குவல் கம்பேரிசன்ல நான் பண்றேன். என்ன அப்படின்னா லாஸ்ட் 5 இயர்ஸ் நான் பண்றேன். இந்த 5 இயர்ஸ்ல வந்து எங்க மாறி இருக்குன்னு பாருங்க. ரெண்டு ஈக்குவலாக தான் உங்களுக்கு வந்துட்டு மாதிரி இருக்கும். 5 இயர்ஸ் முன்னாடி வந்து இது கரெக்டா மாறுது. 2004 to present அப்படின்னு போட்டு கோவிட் வந்து அதுக்கு முன்னாடி ஃபுல்லா ஜாவா தான். ஜாவா தான் எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாமே பண்ணுவாங்க. அந்த கோவிட் டைம்ல அப்படியே மாறி பைத்தான் அப்படியே ஓவர்டேக் எடுத்து போயிடுச்சு. ஸோ இந்த ட்ரெண்ட் எல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணிக்கலாம். நீங்க இப்ப பைத்தான் படிக்கணுமா ஜாவா படிக்கணுமான்னு கேட்டீங்கன்னா பைத்தான் ட்ரெண்ட் மாறிட்டு இருக்கு. அந்த சாஃப்ட்வேர் எல்லாம் மாறுறாங்க. நான் சொல்லல ப்ரூஃப், நான் சொன்னா இந்த கோர்ஸ் உங்களுக்கு ஜாயின் பண்ண வைக்கிறதா இருக்கும். பாருங்க ட்ரெண்ட் இப்படி போயிட்டு இருக்கு. இப்ப அந்த ட்ரெண்ட் இருந்தாங்க பைத்தான். நீங்க லாஸ்ட் 5 இயர்ஸ் எடுத்து பாருங்க, லாஸ்ட் 1 இயர் எடுத்து பாருங்க, மேலதான் இருக்கும் பைத்தான் மேல. என்ன query சர்ச் பண்றாங்க, டெக்னிக்கலான இதை சர்ச் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறது தான் அந்த கீவேர்ட் ரிசர்ச் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். ரிலேட்டட் queries யூஸ் பண்ணி நீங்க நல்லா பார்த்துக்கலாம். நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க. இது வந்து ஜென்ரல் ட்ரெண்டிங்ல கொடுக்கும். நம்ம வந்து கோர்ஸ்ன்னு போட்டாதான் நம்மளுக்கு ரிலேட்டட்ல வரும். இது வந்து ஜென்ரல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறப்ப லாஸ்டா இது வந்து பாருங்க ஆடியன்ஸ் ரிசர்ச். இப்போ கீவேர்ட் ரிசர்ச், மார்க்கெட் ரிசர்ச், காம்படிட்டர் பண்ணணும், கீவேர்டு பண்ணணும், ஆடியன்ஸ் ரிசர்ச் பண்ணணும். ஸோ ஆடியன்ஸ் தான் வந்து என்னன்னா என்ன, யார் உங்க கஸ்டமர், அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு, அதான் வந்து ஆடியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆடியன்ஸ் who understand யார் அவங்க, என்ன வேணும் அவங்களுக்கு அப்படிங்கிறத நம்ம இருக்கும். ஐசிபில வர்ற இதுதான் நம்ம சொல்றோம். யாரு அவங்க அப்படின்னா உங்களோட பையர் என்ன, அவங்களோட ஏஜ் நம்மளுக்கு தெரியணும், அவங்களோட ஜெண்டர் நம்மளுக்கு தெரியணும், அவங்களோட லொகேஷன், அவங்களோட இன்ட்ரெஸ்ட், அவங்களோட பெயின் பாயிண்ட்ஸ், அவங்களோட நீட்ஸ், அவங்களோட பிஹேவியர்,
ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம ஒரு நேம் என்ன வச்சிருக்கோம் ஆல்ரெடி, ஐசிபி அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம், ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல். சரி, நம்ம டார்கெட் ஆடியன்ஸ்ங்கிறப்ப காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஜாப் சீக்கர்ஸ், இப்படி மொத்தமா சொல்லிடுவோம். வந்து ஆடியன்ஸ் ஜாப் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ல ஐடி இருக்கிறவங்க, நான் ஐடி இருக்கிறவங்க, எம்பிபிஎஸ்ல இருப்பாங்க, லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஆனா நம்மளோட ப்ராடக்ட்டை வாங்கக்கூடியவங்க யாரு? டாக்டர்ஸ் வந்து இங்க இன்டர்ன்ஷிப் வருவாங்களா? இல்ல. அப்ப நம்மளோட ப்ராடக்ட்டை வாங்கக்கூடிய என்னன்னா அவங்களோட ஏஜ், லொகேஷன் இதெல்லாம் போயிட்டு அவங்களோட எஜுகேஷன் ஒன்லி பிஇ, பிடெக், எம்சிஏ இவங்க தான் எலிஜிபிள். இப்படி நம்ம பிரிச்சா தான் அவங்களுக்குன்னு கொண்டு கண்டென்ட் கொண்டு நான் முன்னாடி நிக்க முடியும். புரிஞ்சுங்களா? ஸோ ஐடியல் கஸ்டமர் நீங்க யாருன்னு பிரிக்கல அப்படின்னா மொத்தமா காலேஜ் ஸ்டூடெண்ட் கொண்டு மார்க்கெட் பண்ற மாதிரி ஆயிடும். அது தேவையில்லாதவங்களுக்கு போயிட்டு. சரி, கூகுள்ல பொறுத்தளவுக்கு ஒரு தேவை இருக்கிறவங்க வருவாங்க. நீங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல எல்லாம் நம்ம தான் போய் ஃபோர்ஸ்ஃபுல்லா மார்க்கெட் இது பண்ணணும். அங்க யாரும் சர்ச் பண்றதே இல்லை. அங்க எல்லாம் டைம் பாஸ்க்குள்ள போறாங்க, என்டர்டைன்மெண்ட் போறாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து தேடினா நம்ம போய் நின்னா அப்ப யூஸ் தானே அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். அங்க தேடவே மாட்டாங்க. அது ஏதோ ஒன்று ஒரு லைக், கமெண்ட், ஷேர் எங்கேயோ கொடுத்துருப்பாங்க. உடனே அந்த அல்காரிதம் இவருக்கு அது பிடிக்க மாட்டேங்குன்னு நினைச்சு திருப்பி அதவே கொடுத்துட்டாங்க. ஸோ ஆடியன்ஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் ஐசிபி தான். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு சில டூல்ஸ் வந்து என்ன அப்படின்னா இன்சைட்ஸ். நீங்க ஃபேஸ்புக் யூஸ் பண்றீங்கன்னா அங்க வந்து ஃபேஸ்புக்கோட ஃபாலோவர்ஸ் இவங்கெல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் யார் என்னன்னு அவனே சொல்லுவாங்க. அவங்களுக்கு எவ்வளோ ஏஜ், ஜெண்டர் என்ன அப்படிங்கிறது எல்லாமே சொல்லுவாங்க. நீங்க ஃபேஸ்புக் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் நான் ஒரு இடத்துல மட்டும் காமிச்சிருக்கேன். ஃபேஸ்புக் அப்படின்னு போனீங்கன்னா இதுதான் நம்மளோட பிஸ்னஸ் பேஜ் அப்படின்னு வச்சிருக்கோம். இப்போ இன்சைட்ஸ் பேஜோட இன்சைட்ஸ் போனோம். 3000 ஃபாலோவர்ஸ் நமக்கு இருக்காங்க. அதுல ஆடியன்ஸ் அப்படின்னு நீங்க போனீங்க அப்படின்னா எந்த ஏஜ்ல இருந்து அந்த 3000 ஃபாலோவர்ஸ் எந்தெந்த ஏஜ், 79% வந்து 25 to 34 இருக்காங்க. கண்ட்ரி எந்த கண்ட்ரியில இருந்து நமக்கு வந்து இந்த டவுன்ல இருந்து நம்ம விசிட் பண்ணிருக்காங்க. இது ஜென்ரலா ட்ரெண்டிங் டாபிக்ஸ். ஸோ இந்த மாதிரி இடத்துல இருந்து நம்ம ஆடியன்ஸை கண்டுபிடிக்க முடியும். புரியுங்களா? அவன் சொல்ற டூல்ஸ் வந்து இதே மாதிரி கூகுள்ல வந்து கூகுள் அனலிட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அனலிட்டிக்ஸ்ல இருந்து நம்ம யார் என்னன்னு இன்ஸ்டாகிராம் இன்சைட்ஸ், யூடியூப். ஸோ இவங்க எல்லாமே என்னன்னா யார் எங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களோ நம்ம ப்ராடக்ட்டை அவங்க இந்த மாதிரி ஆளுங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது. இது நாட் பெஸ்ட் டூல்ஸ். நீங்க ஆட் பண்றதுக்கு கிரியேட் பண்றதை யூஸ் பண்ணுவீங்க. பட் ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா ChatGPT தான் இப்போதைக்கு ஒரு பெஸ்ட் டூல். இதை யூஸ் பண்ணீங்கன்னாவே நீங்க கண்டுபிடிச்சலாம். இது ஒன்றும் பெரிய ஃபேஸ்புக் இதெல்லாம் கொடுக்கல. ஃபேஸ்புக்ல வந்து என்னன்னா டைரக்டா நம்ம கஸ்டமர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கறது. யாரை நான் டார்கெட் பண்ணணும் முதல்ல எனக்கு ஒரு ஐடியா வேணும்னா ChatGPT போயிடும். அதான் வந்து ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து ஒரு டாஸ்க்கை நான் போடுறேன். நீங்க visit to competitor website, list difference between Appian technology and other or search for digital marketing course in to list the top 5 keywords or analyze meta library difference between Appian and this is a particular course. பர்டிகுலர் கோர்ஸை பேஸ் பண்ணி விசிட் பண்ணி பண்ணீங்கன்னா பண்ணது ஜென்ரல் தான். மார்க்கெட் ரிசர்ச், மார்க்கெட் ரிசர்ச் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மேனுவலா நீங்க பண்ணணும். நீங்க வந்து நான் ஜென்ரலா நான் சொல்றேன், இந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படின்ட்டு ஒரு இதை வந்து ஆரம்பிக்கலாமா வேண்டாமா, ஆரம்பிச்சா எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்களா மாட்டாங்களா,
வந்தா அவங்க செலவு பண்ணி படிப்பாங்களா மாட்டாங்களா, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா நான் வந்து இந்த இன்ஸ்டியூட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைப்பேன். இப்போ பாலா யோசிக்கிற கோயம்புத்தூர்ல நம்ம ஒரு இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணலாம்னா அதுக்கு ரிசர்ச் நீங்க பண்ணணும். தட் இஸ் கால்ட் மார்க்கெட் ரிசர்ச். அப்ப என்ன ரிசர்ச்? மார்க்கெட் ரிசர்ச்ல இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கலாம் வேண்டாமா அப்படின்னா ஃபர்ஸ்ட் படிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வேணும். ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருக்காங்களா அப்படின்னு நான் ரிசர்ச் பண்ணுவேன். ஆமா, கோயம்புத்தூரை சுத்தி ஒரு 100 கிலோமீட்டர்ல 7 யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. 7 யூனிவர்சிட்டிஸ் கீழே இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ்ல ஐடி ரிலேட்டட் இத்தனை பேர் இருக்காங்க. அப்ப கண்டிப்பா இவங்களை படிக்க வைக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமா நம்ம ஆடியன்ஸ்? வேலை தொலை வராங்க. அப்ப காலேஜ் முடிச்சுட்டு வேலை தொலை வரவங்க இத்தனை பேர் இருக்காங்க, அவங்கள நம்ம டார்கெட் பண்ணலாம். அது மட்டுமா? நான் ஐடி டு ஐடி. அப்ப இங்க இத்தனை ஐடி இண்டஸ்ட்ரி இருக்கு, நான் ஐடி கம்பெனிஸ் இருக்கு, அங்க வேலை செய்யறவங்களும் ஐடிக்குள்ள வருவாங்க. அப்போ ஓகே, இதெல்லாம் பேஸ் பண்ணி பெட்டர். அப்ப இது ஒரு டேட்டாவை எடுத்து நீங்க கொடுக்கணும். மார்க்கெட் ரிசர்ச் இட் இஸ் யூஸ்ட் ஃபார் பெட்டர் டேட்டா மேக்கிங் டெசிஷன்ஸ், மார்க்கெட்டிங் டெசிஷன்ஸ். ஸோ இதெல்லாம் மேனுவலா நீங்க பண்றதுதான் முதல்ல இருந்தது. இப்ப ChatGPT போட்டு பண்ற அளவுக்கு வந்து ஒண்ணு வந்து மார்க்கெட் ரிசர்ச், காம்படிட்டர் அனாலிசிஸ், ஆடியன்ஸ் ரிசர்ச். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காம்படிட்டர்ஸ் பண்ணணும், மார்க்கெட்டிங் ரிசர்ச்ல காம்படிட்டர்ஸ் பண்ணணும், கீவேர்ட்ஸ் பண்ணணும். மார்க்கெட் ரிசர்ச்ங்கிறது தனி, அது நம்ம டாபிக் இல்லை. அது வந்து நிறைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாமா வேணாமா அந்த பிசினஸ் பத்தி அத்தனை இன்ஃபர்மேஷன் எடுத்து கொடுப்பாங்க. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படின்னு கொடுப்பாங்க. ஆனால் அது டிபெண்ட்ஸ் ஆன் மார்க்கெட் ரிசர்ச். இது ஒரு பெரிய இது இல்லைங்க, ஏன்னா இந்த ஐசிபி நம்ம பண்ணிட்டோம் இதுக்கு முன்னாடி அப்படிங்கிறப்ப அதுவே ஒரு பெஸ்ட் தான். பட் இருந்தாலும் வந்து இதுல இந்த கீவேர்டு பிளான தனியா ஒரு கிளாஸ் வேணும். அதனாலதான் நான் இப்போ எடுக்கல, பாதியில் அதை எடுக்கல. தனியா அது வந்து மேபி நாளைக்கு பார்க்கலாம். எனி டவுட்ஸ்? அறிவொளி, சோனு? No, sir.